பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜ்ஞா மகா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம், சர்வஜ்ஞா மகா பெரியவா சரணம். மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கருண சிந்தும் ஞானதம் சாத்திரப்பணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணாமதனம் கலியுதேவம் காட்சிமணி யூடியூப் சேனல் பிரத்யேக மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவத்தை பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு அனுபவத்தோட தலைப்பு அனுகிரகம் பண்ணலேன்னு யார் சொன்னது, அனுகிரகம் பண்ணலேன்னு யார் சொன்னது. இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க, தினமே பாருங்க. என்ன சொல்கிறோம் அப்படிங்கிற அந்த டிஸ்கிரிப்ஷன் நம்ம ஒரு சேனலில் மட்டும் மகாபிரிவனுடைய பரிபூர்ண அனுகிரகத்தில் இருந்துட்டுருக்கு. என்னோடய சாமர்த்தியத்தில் நான் எதுவும் பண்ணல. அந்த டிஸ்கிரிப்ஷன்லாம் நான் கொடுக்குறேன்னா அது பெரியவரோட அனுகிரகம். இதில் வந்து பிரியாகை அதில் அலகாபாத்தில், அப்புறம் அது அலகாபாத்னு கூப்பிட்ருக்கான், பிரியாகைன்னு பேர் அதுக்கு. திரிவேணி சங்கமத்துக்கிட்ட கங்கா யமுனா சரஸ்வதி 3 நதிகள் சங்கமிக்கிற இடத்துல ஒரு விமான மண்டபம் கட்டணும் அப்படின்னு மகாபிரிவா கட்டளையிட்டார். 1962 டிஇ சைக்கிள்ஸ் அதனுடைய ஓனர் முருகப்பச் செட்டியார் அவர்கிட்ட இதை சொல்ல அவர் பண்ணுறேன் அப்படின்னார். ஆனால் 1968 வரைக்கும் டிசம்பரில் அது வரைக்கும் அப்போ தான் வந்து அதனுடைய ஃபார்மலாக அந்த இடத்த வாங்கிறது அதெல்லாம் அந்த வேலைகளே போய் முடியறதுக்கே டைம் எடுத்து 1962 சொல்லி 68 டிசம்பரில் தான் அந்த வேலையை கொஞ்சம் கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சது. அப்போ தான் யூபி கவர்மெண்ட்டில் இருந்த கோபால் ரெட்டி அப்படிங்கிறவர் மிலிட்ரிக்கு சொந்தமான அந்த இடத்த யூபி கவர்மெண்ட்டு ஃபண்ட்ஸ் மூலம் அதை வாங்கிட்டு அந்த இடத்துல படா மந்திர் அப்படின்னு அது பெரியவாளுடைய ஐடியா படி அவர் கொடுத்த இது படி தான் அதை பிளான் பண்ணான். இதில் வந்து ஆதிசங்கரருக்கு ஒரு விமான மண்டபம் கட்டினான். அந்த பில்டிங்கில் வந்து 3 டயர் இருக்கும். டயரில் அம்பாள் இருப்பான், காமாட்சி. இது 2வது டயரில் விஷ்ணு, 3வதில் சஹஸ்ரலிங்கமும் ஆதிசங்கரரும் இருக்கா மாதிரி மேலே விமான மண்டபம் இருக்கும். இது வந்து கணபதி ஸ்தபதி தான் இதை முக்கியமாக எல்லாத்தையும் பண்ணியிருந்தார் இந்த விக்கிரகங்கள்லாம். இந்த ப்ராஜெக்ட் வந்து கமலாபதி திரிபாதி அவர் தான் பிரசிடெண்ட்டு. சிஎஸ் ராமச்சந்திர ஐயர் அப்படிங்கிறவர் செக்ரட்டரி, சோமசுந்தர ஐயர் அப்படிங்கிறவர் சீஃப் இன்ஜினியர். பூமி பூஜை முடிஞ்சது. சிஎஸ் ராமச்சந்திர ஐயர் வந்து கணபதி ஸ்தபதி கிட்ட சொல்லியிருக்கார், இப்போது இந்த சர்வீஸில் நான் இருக்கிறதுனால ஒவ்வொன்றத்தையும் கவர்மெண்ட் கிட்ட கேட்டு ஃபாலோ பண்ணி ஏதோ ஒன்று பண்ண முடியறது. இப்போ நான் ரிட்டையர் ஆகிறதுக்கு எனக்கு வந்துடுது. இப்போ இன்னும் கொஞ்சம் நாள் நான் ரிட்டையர் ஆகிறேன். இப்போ நான் ரிட்டையர் ஆகிட்டேன்னா அதுக்கப்புறம் இது யார் பார்த்துப்பா அந்த ப்ராஜெக்டுன்னு ஒன்றும் தெரியலையே. இது என்ன மாதிரி இப்போ ஃபாலோ பண்ணி பிடிக்கணும், யாரை இது இருப்பான்னு புரியல அப்படின்னு ஸ்தபதிக்கிட்ட சொல்லி கவலைப்பட்டிருக்கார். நிஜமாக அவர் பெருமைப்பட்டுக்கல, அவர் தான் பண்ணுறேன்னு அவருடைய ஆதங்கம் அதை ஸ்தபதிக்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டிருக்கார். ஆனால் ஸ்தபதிக்கும் தெரியும் அவர் கொஞ்சம் பிரயத்தனை பண்ணி அவரால் தான் நிறைய வேலை நடக்கிறதுன்னு. அதனால் அவர் பெரிய பார்க்கலான்னு கிளம்பி போனார். ஸ்தபதி போய் மாபெரிவளை கலவையில் போய் பார்த்தார், தரிசனம் பண்ணார். அப்போ சொன்னார், சிஎஸ் ராமச்சந்திர ஐயரை பற்றி விஷயத்தை சொல்லி அவர் இந்த மாதிரி ரொம்ப கவலை பண்ணுறார், பெரியவாளோட அனுகிரகம் வேணும், ஆசி வேணும், அவர் ரிட்டையர் ஆக போகிறார், அதுக்கப்புறம் இதை யார் பண்ண போகிறா என்ன அப்படின்னு தெரியல, அதை சொல்லி ரொம்ப வருத்தப்படுறார், பெரியவாளோட அனுகிரகம் இதில் வேணுங்கிறார் அப்படின்னா பெரியவா வந்து அவர்கிட்ட சொன்னாதான், அனுகிரகம் பண்ணலன்னு யார் சொன்னது, அனுகிரகம் பண்ணிட்டேன் எல்லாம் நடக்கும் அப்படின்னாராம். பெரியவா அப்படி கை தூக்குறார். அப்போ வந்து
ஏதாவது ஒன்று நடக்கிறதுனா எல்லா விஷயங்களையும் கணக்கு போடுறது, அந்த கணக்கு வந்து பரமேஸ்வரன் கிட்ட தான் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். திருப்பி திருப்பி நம்ம நிறைய அனுபவங்களை பார்த்துட்டே வரோம். அந்த டைமிங் அப்படிங்கிறது ஒன்று நடந்துருது அப்படின்னா நல்லதாக கேட்டோம். அந்த டைமிங் வந்து பரமேஸ்வரன் கொடுக்குற டைமிங் தான். பெரியவா 2 கையும் தூக்கி அனுகிரகம் பண்ணலன்னு யார் சொன்னதுன்னு கை தூக்கிட்டார். இப்போ போ, நீ உன் வேலையை போய் பார், அவனை அவன் பார்த்துப்பான். அதாவது சிஎஸ் ராமச்சந்திரய்யர் சொல்கிறார். அவர் பாட்டுக்கு அவர் இருக்கட்டும், உன் வேலையை நீ போய் பார், எல்லாம் நடக்கும் போ அப்படின்னு அனுப்பிச்சி விட்டுட்டார். நான் அனுகிரகம் பண்ணிட்டேன். இவர் அங்கே போனார்னா பெரிய அதிசயம் என்ன அப்படின்னா, பெரியவா எப்போ கை தூக்கினாலோ அந்த நேரத்தில் அங்கே ஒரு மீட்டிங் நடந்துட்டுருக்கு யூபி கவர்மெண்ட்டில். அவளுக்கும் அந்த இப்போ யார் இருக்காளோ அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணுமே. சீஃப் மினிஸ்டர் இப்போ இங்கே இருக்காமல் நம்ம மதத்தை வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. அங்கே வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் இருக்கவர் வந்து ரொம்ப இதுவாக இருந்திருக்கார். அவர் இப்போ இருக்க யூபி சீஃப் மினிஸ்டர் மாதிரி இதெல்லாம் பண்ணணும்னு அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. அதனால் படாம் இந்த ப்ராஜெக்டை யூபி கவர்மெண்ட் பார்த்துருக்கு. ரொம்ப டிலே ஆகின்னு போடுது, நம்மளே வந்து எடுத்து நடத்திடுவோம். அந்த ப்ராஜெக்டோட மொத்த செலவும் கவர்மெண்ட்டோடது, கவர்மெண்ட் தான் இதை எடுத்து நடத்தும் அப்படின்னு சொல்லிடுத்துனா அப்போது ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ எல்லா ஃபாலோஅப்பும் கவர்மெண்ட் பார்த்துக்கும். அதுக்குன்னு ஸ்பெஷலாக ஆஃபீஸர்ஸை போடும், மினிஸ்டர் போடும், அவருக்கு அப்போ நடந்துருமே. அப்போது சிஎஸ் ராமச்சந்திரய்யர் என்ன நினச்சாரோ அவர் சொல்கிறார், நான் நினச்சி கூட நான் பார்க்கல இந்த மாதிரியான ஒரு அனுகிரகம் இருக்குது அப்படின்னு. நான் ரிட்டையர் ஆனால் என்ன, நான் இது கூட ரிட்டையர் ஆன பிறகு கூட இதில் வந்து சர்வீஸ் நான் பண்ணிட்டு இருப்பேன் இந்த நல்ல விஷயத்துக்காக. ஆனால் மகாபிரிவா எப்படி அந்த இடத்துல கை தூக்கினாலோ நான் அனுகிரகம் பண்ணலன்னு யார் சொன்னதுன்னு அந்த நேரத்தில் அங்கே டிசிஷன் எடுத்திருக்கா யூபி கவர்மெண்ட்டில். அவள் உட்காந்துட்டு மினிஸ்டர்ஸ் கொஞ்சம் பேர் இந்த சீஃப் மினிஸ்டரோட இந்த ப்ராஜெக்டை நம்மளே எடுத்து பண்ணிவிடுவோம், வேகமாக முடிக்கணுன்னாலும் அந்த எண்ணத்தை கொடுக்கறது யாருன்னா இங்கே கலவையில் உட்காந்து இந்த மகாபிரிவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஜெய் ஜெய்சங்கர் ஹரசங்கர் மகாபிரியா பாதவச்சன் மகாபிரியா பாதவச்சன்.